ஆண்டவர் எங்களுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாகவே ஐ திங்க் 2016லயே வாருமையாவை கொடுத்தார். வாருமையா பாட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த வாருமையா பாடலை நாங்கள் ஒரே ஒரு குடும்பமாய் அதை நாங்கள் வெளியே கொண்டு வராமல் அதே 2021 அந்த வருஷம் என்னன்னு சொன்னார் ஆண்டவர் எங்களுக்கு? குடும்பங்கள் ஆண்டு. ஆமாம், குடும்பங்களை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். அந்த 2021 தான் இந்த சாங் வெளியில் வரணும் அப்படிங்கிறது தேவ சித்தம். அதனால தான் நாங்கள் தனியாக அந்த பாட்டில் எங்களை வெளிப்படுத்தாமல் 4 குடும்பங்களாய் சேர்ந்து அந்த பாடலை நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம். என்னை பார்த்து ஒரு மிகப்பெரிய டிவி சேனலுடைய ஓனர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த பாட்டில் எல்லாமே நல்லா இருந்தது, நீங்கள் மட்டுமே பாடியிருக்கலாமே, உங்கள் குடும்பத்தில் என்ன இல்லை, நீங்களே நல்லா எல்லாமே பாடுறீங்களே, நீங்கள் மட்டுமே பாடியிருக்கலாமேன்னு அவர் கேட்டார். அப்போ அவர்கிட்ட நான் சொன்ன பதில், குடும்பங்கள் என்று சொல்லும்போது ஒரு குடும்பம் மாத்திரம் இல்லை, எங்களை போல குடும்பங்களாக ஊழியத்துக்கு ஒப்படைத்தவர்களை இணைத்து இந்த பாடலை வெளியே வரணும்னு கர்த்தர் சொன்னார். அதனால தான் செஞ்சுருக்கோன்னு சொன்ன அவருக்கு. இன்றைக்கும் அதே அந்த ஷூட்லயே நிறைய டெஸ்டிமோனிஸ் எங்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கு அந்த ஷூட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாரு. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த பாடலை மகிமையின் மேகமாக இன்றைக்கு நம்ம பாடும் பொழுதே கர்த்தர் உங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் எங்க குடும்பம் மாதிரியே எழுப்ப போகிறார்.